அன்பு சொந்தங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன சமைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. சிம்பிளான சோயா 65 தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு 1/4 கிலோ சோயா, கடலை மாவு கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூனு, வறுத்த அரிசி மாவு ஒரு 2 ஸ்பூனு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நாங்கள் தட்டி வச்சுருக்கோம், நீங்கள் பேஸ்ட்டு வச்சுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் இந்த கரண்டியில் ஒரு கரண்டி கார்ன்ஃப்ளவர், லெமன் கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம். இது 65 மசாலா, மிளகாத்தூள், ஜீரத்தூள், இது சாட் மசாலா கொஞ்சம், கரம் மசாலா கொஞ்சம், இவ்வளோ தான். இதை வச்சு இப்போ எப்படி ஒரு சிம்பிளான 65 கறி டேஸ்ட்டில் நம்ம சோயா 65 செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு நம்ம தண்ணி அடுப்பில் கொதிக்க வச்சுருக்கோம். அதில் இப்போ நம்ம போட்டு வேக வச்சுக்கலாம். தண்ணியில் கொஞ்சம் நல்லா கொதிச்சிருச்சு தண்ணி. ஸ்டவ்வை அமர்த்திட்டு இதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இது அப்படியே இருக்கட்டும். நல்லா ஊறிடுச்சு. நல்லா ஊறி நல்லா பஞ்சு மாதிரி ஆயிடுச்சு. சூடு நல்லா வெந்துருச்சு. வச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நம்ம நல்லா புளிஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். நம்ம உப்பும் லெமனும் போட்டு நல்லா கனைஞ்சி விட்டுக்கலாம். உப்பு பார்த்துக்கங்க. நம்ம ஏன் உப்பு போடுறோம்னா, உப்பு லெமனும் முன்னாடி போட்டோம்னா நல்லா பிடிச்சிக்கும். அதில் சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு நீங்கள் பேஸ்ட்டாக போட்டுக்கோங்க. நாங்கள் உரலில் தட்டினனால இப்படி இருக்குது. ஒவ்வொரு மசாலாவாக போட்டு இப்படி நல்லா குலுக்கி விட்டிங்கன்னா அதில் நல்லா ஒன்றா பிடிச்சிக்கும். இப்போ இந்த மசாலா போட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூள், ஜீரத்தூள், மல்லித்தூள், சாட் மசாலா, கரம் மசாலா, இது 65 மசாலா கொஞ்சம் தான் போட்டிருக்கோம். கடை மசாலா இது பெரிய பாத்திரத்தில் போட்டு கையில் நல்லா அதிலே பனைஞ்சிக்கலாம். கொஞ்சன்றனால நாங்கள் இப்படி போட்டோம். பாருங்கள், நம்ம இப்படி போட்டு பிணையும் போது எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி மசாலா பிடிக்கும். சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மறந்துட்டோம், தயிர் 1 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூனாக ஊற்றிக்கோங்க. தயிர் ஊற்றும் போது நல்லா சாப்பிட்றப்ப நல்லா கறி டேஸ்ட்லேயே இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இதெல்லாம் இப்போ ரோட் சைடு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியாகவும் நம்ம பொரிக்கலாம். ஆனால் மசாலா எல்லாம் எண்ணெயில் பிரிஞ்சுக்கும். அதனால் இப்போ நம்ம கொஞ்சம் கடலை மாவு போட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கடலை மாவு கொஞ்சம், தண்ணி தேவைப்பட்டால் ஊற்றிக்கோங்க. ஏன்னா அந்த மீல் மேக்கர்லேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதனால் அந்த தண்ணியிலே நம்ம பிணையிறோம். இப்போ வேணும்னா கொஞ்சம் லைட்டாக தொளிச்சுக்கோங்க. அரிசி மாவு கொஞ்சம், இதெல்லாம் நல்லா மொறுமொறுன்னு வரும். அரிசி மாவு இதெல்லாம் ஒட்டாது. எண்ணெயில் மசாலா பிரியாமல் இருக்கும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும். ஒவ்வொரு மசாலா மாவுலாம் போடும்போது அப்பப்போ பிணைஞ்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். நம்ம தண்ணியே விடலை பாருங்கள். அதில் உள்ள தண்ணியில் தான் இப்போ நம்ம பிணைஞ்சிட்ருக்கோம். தண்ணி விட்டோம்னா கொல கொலன்னு ஆயிடும்.
அதனால் எல்லாத்தையும் ஒன்றா நல்லா பிணைஞ்சிக்கணும். இது கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் ஊறிச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்கலாம். நம்ம சோயா 65 செய்கிறதுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம அப்படியே ஒவ்வொன்றா உதிரியாக போட்டுக்கலாம். கறி டேஸ்ட்டில் இருக்கும். நல்லா கறி சாப்பிடாதவங்க, அசைவம் சாப்பிடாதவங்க இந்த மாதிரி கறி டேஸ்ட்லேயே இந்த மாதிரி பொரித்து சாப்பிட்டுக்கலாம். உடனே கரண்டி போடாதீங்க, மாவு ஊற்றிடும். இது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் செஞ்சு பாருங்கள். இல்லை இப்போ ரோட் சைட்லாம் இதை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, மீல் மேக்கர் 65. தயிர் சோத்துக்கு நல்லாயிருக்கும், லெமன் சோறுக்கு நல்லாயிருக்கும், சாம்பார், சும்மா ஈவினிங் ஸ்நாக்ஸாகவே சாப்பிட்டுக்கலாம் டீக்கு. பாருங்கள், சிக்கன் மாதிரி எப்படி வந்திருக்கு பாருங்கள். இதே போல் எல்லாத்தையும் நீங்களும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய்லாம் அவ்வளோக்கா குடிக்காது. நம்ம மாவு மட்டும் பக்குவமாக கலக்கணும். அவ்வளோதான். இது ஒரு டிஷ்யூ பேப்பரில் எடுத்திங்கன்னா எண்ணெயெல்லாம் நல்லா உறிஞ்சிடும். சோயா 65 வீட்டில் உள்ள பொருள் வச்சு ரொம்ப சிம்பிளாகவும் எளிமையாகவும் வீட்டில் உள்ள மசாலா தான். கொஞ்சோன்னு சிக்கன் மசாலா அது கூட போடணும்னு அவசியம் இல்லை, இருந்தால் போடுங்க. இல்லைன்னா நம்ம வீட்டில் உள்ள குழம்புத்தூள், கறி மசாலா தூள் வச்சுருப்போம்ல, அதில் கொஞ்சோன்னு போடுங்க, ஒரு ஸ்பூன் சரியாக போயிடும். இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். 65 பாருங்கள், நம்ம சிக்கன் டேஸ்ட்டில் நம்ம செஞ்சுருக்கோம். கருவேப்பிலை அது மாதிரியே இருந்துச்சு பாருங்க. நம்ம சிக்கன் மாதிரியே இருக்கும். நல்லா கறி சாப்பிடாதவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். இந்த மாதிரி ஒட்டவே ஒட்டாது மசாலா. இது லெமன் சோத்துக்கு நல்லாயிருக்கும், சாம்பாருக்கு நல்லாயிருக்கும், ஸ்நாக்ஸாக நல்லாயிருக்கும். இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். சோயா 65 லெமன் வேணால் லைட்டாக மேலே அப்படி புரிஞ்சு விட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டு மசாலா, கடை மசாலா கொஞ்சம் தான் போட்டிருக்கோம், ஒரு ஸ்பூன் அளவு. இப்போ எல்லாமே வீட்டு மசாலா தான். நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.